போன் பண்ண ஏதாவது பேச விடுறியா? நொய்யி நொய்யி நீ பாட்டு அடிக்கிட்டே போற. பின்ன என்னப்பா, நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னோட டென்ஷன் என்னன்னு. அப்பா இவங்க எல்லாம் அவ்வளவு அலப்பறை பண்றாங்கப்பா. விடு விடு, அணைய போற விளக்கு கொஞ்ச நேரம் ஆர்ப்பாட்டம் காட்டுற மாதிரி தான் காவேரியோட ஆட்டமும். கொஞ்ச நேரம் ஆடிட்டு போட்டோம். ஆடிட்டு போகட்டும்னு அசால்ட்டா சொல்றீங்க. அப்பா இன்னைக்கு அவ முன்னாடி கொண்டு வந்து வெண்ணிலாவை நிறுத்தணும்னு சொன்னல, அது முடியலையேப்பா. சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவளும் நான் ஏதோ பிரச்சனை பண்ண போறேன்னு நினைச்சு காவேரி கொஞ்சம் பயத்தோட தான் இருந்தா. இப்ப நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நின்னதும் அவளும் என்ன நக்கலா பாக்குறாப்பா. விடு, விட்டானிக்கு முழுக்க நீ புலம்பி தள்ளிடுவ. நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், உடனே கிளம்பி வா. லொகேஷனா? கிளம்பி வா ராகினி. இனிமே நீ புலம்புறதுக்கு வேலையே இருக்காது. காவேரியோட ஆட்டம் க்ளோஸ். அப்பா வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பிடிச்சாச்சுமா, உடனே கிளம்பி வா. அப்பா சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர்ப்பா. அப்பா இது முதல்ல சொல்ல வேண்டியது தானப்பா. மா நீ நான் சொல்ல விட்டாதானம்மா? இப்படிலாம் நீ புலம்புன்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் உன் போனையே எடுக்காம இருக்கும். வெண்ணிலாவை பார்த்துட்டு தான் உனக்கு போன் பண்ணுன்ட்டு தீவிரமா தேடிட்டு இருந்தோம். இப்பதான் ஆளையே கண்டுபிடிச்சோம். அவங்க நிவேதாவா இருக்காமா, அதனாலதான் கொஞ்சம் குழம்பி அலையிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ ஆளை பாத்துட்டீங்கன்னா கையோட கூட்டிட்டு வர வேண்டியது தானப்பா. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கப்பா. இன்னைக்கு நைட்ல இருந்தே அவ நிம்மதியை கெடுக்கணும். நீ முதல்ல நான் அனுப்பின லொகேஷனுக்கு கிளம்பி வாமா. அப்பா வெண்ணிலாவை கூட்டிட்டு வர்றதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. சரிப்பா.